ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 17, ஓவி 140. எனவே குரு இல்லாமல் அறிவு இல்லை. இது எல்லா அறிஞர்களும் அறிவர். திறமையானபடி குருவினுடையது. பிரம்மத்தை பற்றிய அறிவை பெற குருவின் பாதங்கள் மட்டுமே சக்தி வாய்ந்தவை. விளக்கம். சாயினுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை மிகுந்த மரியாதையுடன் கேட்டால் கேட்பவரும் பேசுபவரும் தைரியத்தை இழப்பார்கள். பாபாவினுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை கண்டு வியக்காத அந்த துரதிருஷ்டவசமான ஆன்மா யார்? நீங்கள் தூய பிரம்மன், ஆனால் நீங்கள் உடலால் கட்டுப்பட்டவர் என்பதை நம்முடைய ஆன்மாவுக்கு நாம் கற்பிக்க வேண்டும். உங்கள் கடந்த காலம் தலைகீழாக தொங்கும் கிளியைப் போல மாறிவிட்டது. அது தனது கால்களால் குழாயை இறுக்கமாக பற்றி கொண்டு தன்னை கட்டுப்பட்டதாக கருதுகின்றது. நீ மாயையால் மட்டுமே மயங்கி உன்னுடைய உண்மையான இயல்பை மறந்து விட்டாய். ஆனால் கவனமாக இரு, நீ உடலுடன் ஒன்றாக இருப்பதால் மாயையிலே விழுந்து விட்டாய். ஹே, நான் மற்றும் என்னுடையது என்ற இந்த எண்ணம் ஒரு மாயையை போன்றது. நான் மற்றும் நீ என்ற இந்த உலகிலே நீ விழ வேண்டுமா என்று யோசி. ஒரு கிளி குழாயினுடைய காலை உடைத்து மீண்டும் வானத்திலே விழாமல் பறக்க முடியும் என்பது போல, ஹே ஆன்மா, வானத்தை உடைத்து சுதந்திரமாக இரு. பற்று, விடுதலை இரண்டிற்கும் அப்பால் நீங்கள் உண்மையான இயல்பிலே மூழ்கி இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சி, துக்கம் அனைத்தும் அறியாமை. அவற்றை கைவிட்டு அறிவிலே அடைக்கலம் புகுங்கள். அதாவது பிரம்மத்தினுடைய அறிவு அருகிலே உள்ளது. உடலிலே அகங்காரம் இருக்கும் வரை ஆன்மா இல்லை. நீங்கள் குபேரனை போல பணக்காரர், ஆனால் அறியாமையால் நீங்கள் பிச்சை எடுக்கின்றீர்கள். இதற்காக தினமும் சச்சிதானந்த வேதங்களை கேளுங்கள். குருவின் வார்த்தைகளை பின்பற்றுங்கள். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும். உலகம் தற்காலிகமானது என்பதை தேடுபவர் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர் தொடர்ந்து படிப்பிலும் சுய பரிசோதனையிலும் ஈடுபட வேண்டும். சீடன் முழுமையான பணிவுடனும் பக்தியுடனும் தலை வணங்காவிட்டால் குரு அறிவு புதையலை கொடுக்க மாட்டார். ஒருவர் குருவுக்கு சேவை செய்ய வேண்டும். ஒருவர் சரண் அடையாவிட்டால் குரு ஒரு துளி கூட அறிவை கொடுக்க மாட்டார். குருவை தவிர வேறு யாராவது அறிவை கொடுத்தால் அது உலகை காப்பாற்றுவதற்கான தீர்வாக மாறாது. எனவே குரு இல்லாமல் அறிவை பெற முடியாது என்பதை அனைத்து கற்றறிந்த மனிதர்களும் அறிவார்கள். குரு மட்டுமே பிரம்மத்தை பற்றி சொல்ல வல்லவர். குருவிடம் சென்று பணிவுடன், நான் உங்கள் சேவகன், நான் உங்கள் பாதங்களை மட்டுமே நம்புகின்றேன் என்று கூறுங்கள். பிறகு என்ன ஒரு அதிசயம் நடக்கிறது என்று பாருங்கள். குரு உங்கள் தலையிலே கை வைப்பார். அவர் பாவ குவியலை எரித்து உங்கள் நெற்றியிலே உதியை பூசுவார். இந்த செல்வத்தை இணைத்து சாயி அனைவருக்கும் பிரம்மத்தை உருவாக்கியுள்ளார். இது ஆத்மா மற்றும் ஜீவனுடைய ஒற்றுமையினுடைய அடையாளமாகும். குறிப்பு: சாயிபாபாவின் கைகளையும் பாராட்ட வேண்டும். அவர்கள் பக்தர்களின் பக்தி ஜோதியை நன்றாக ஏந்தி செல்கின்றார்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்
साईनाथ महाराज